திருச்சிற்றம்பலம். சங்கரன் கோயில் சங்கரலிங்க மகிமை. சங்கரன் கோயில் சங்கரலிங்கத்தை சோமவாரத்திலே வில்வார்ச்சனை செய்து காமம், வெகுளி, மயக்கமாகிய முக்குற்றத்தையும் கெடுத்து நியதியாக ஒரு பொழுது உண்பவர் அரசராகி பிறப்பர். சுக்கிரவாரத்தில் கோமதி அம்மையுடன் அர்த்தஜாமத்திலே பூஜித்து துதித்தவர் நினைத்த வரங்களை நிச்சயமாக பெறுவர். சித்ரா பௌர்ணமியில் மோட்சத்தை விரும்பி பூஜை செய்தவர் பெரும் பலனை இன்னதென்று சொல்ல முடியாது. அந்த லிங்கத்தை ஒளிதங்கிய கங்கணம் அணிந்த கையை உடைய கோமதி அம்மை தவம் செய்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியில் வணங்கினால் பிறவிக்கடலை கடந்து கருணை கடலிலே முழுகுவார்கள். மகா சிவராத்திரியில் 4 ஜாமமும் பூஜித்து வணங்கிய மெய்யடியார்கள் காசி கங்கையிலே ஸ்நானம் செய்து விஸ்வேஸ்வரை ஊழிக்காலம் வரை பூஜித்த பலனை பெறுவார்கள். பஞ்சமா பாதகரானாலும் அடைக்கலம் என்று வந்து பணிந்தால் பயப்படாதே என்று நஞ்சை அமுதமாக உண்டு தேவரை காத்தது போல இங்கே இந்த சங்கரலிங்கம் காத்து அருளும். சிறிய வாழ்நாளை அடைந்த நரர்கள் ஆகம விதிப்படி உன்னை பூஜிக்க வலிமை இல்லாதவர்கள் ஆனோம், உன்னுடைய திருவடிகளே துணை என்று வணங்கினால் தன்னுடைய திருவடிகளை இந்த சங்கரலிங்கம் ஒன்றே கொடுத்தருளும். இரவும் பகலும் ஆதி மத்தி அந்தமில்லாத பிரம்மமே இந்த வரராசை தலத்தில் எல்லாவற்றையும் ரட்சித்தல் பொருட்டு திருவிளையாட்டாக சிவலிங்க வடிவமானதை எண்ணி வணங்கும் தன்மை உடையவர்கள் பிறவிக்கடலை கடந்து பரிசுத்தராய் இருப்பார்கள். பிரதோஷ காலத்தில் சூரியாஸ்தமன காலத்தில் கோயிலை வலம் சுற்றி வந்து சங்கரேஸ்வரரை வணங்கி அர்ச்சனை முதலிய ஸ்தோத்திரம் செய்தவர்கள் யமவாதனை இல்லாதவர்கள் ஆவார்கள். சங்கரலிங்கத்துக்கு பெருகும் அன்புடையவராகி அஷ்டமி விரதம் இருப்பவர்கள் மனத்திலே நினைக்கும் காரியங்களெல்லாம் அடைந்து இன்புற்றிருப்பார்கள். சங்கரலிங்கத்தை அஷ்டாங்க, பஞ்சாங்க, திரையங்க, ஏகாங்க நமஸ்காரம் செய்து தொண்டு செய்தால் பிறவியை நீங்கி காமம் முதலான 6 பகையையும் கெடுத்து உயர்ந்த பரமபதத்தில் இன்பத்தை அனுபவித்து இருப்பார்கள். 16 உபச்சாரத்தால் அபிடேகம் செய்து பரிவட்டம் தரித்து 4 வகை மலர் மாலையும் புனைந்து ரத்னாபரணங்கள் தரித்து பாயசம், சித்ரானம் நைவேத்தியம் செய்து திருவடித்தாமரைகளை வணங்கினால் இந்த சங்கரலிங்கம் சகல பலனையும் தந்தருளும். அகுதன்றி ஒரு சங்காபிஷேகம் செய்தால் 1008 சங்காபிஷேகம் மற்றைய தலத்து லிங்கங்களுக்கு செய்த பெருமையை அடைவார்கள். அன்னாபிஷேகம் செய்தவர்கள் ஒரு சோற்றுக்கு 1 யுகமாக சிவலோகத்தில் இருக்க பெறுவார்கள். சமையல் பாத்திரங்களும் அபிஷேக பாத்திரங்களும் தீபக்கால், தூபக்கால்களும் குடை, சாமரம், கண்ணாடி, விசிறிகளும் இந்த லிங்கத்துக்கு கொடுத்தவர்களும் கோபுரம், மண்டபம், திரு மதில்கள் செய்தவரும் இந்திரன் முதலியோர் வணங்க தெய்வ விமானத்தில் சென்று திரு கைலாசத்தை அடைவார்கள். சிவலிங்க பெருமான் மகிழும்படி அழகிய ஆபரணங்கள் நல்ல ரத்னங்களால் செய்தவர்களும் வாகனங்கள் செய்தவர்களும் யானை, குதிரை, தேர், பல்லக்குகளில் ஏறி பூலோகத்தில் அரசராயிருந்து பின்னர் சிவலோகத்தை அடைவார்கள். புழுகு முதலிய வாசனை திரவியங்களை சேர்த்த கூட்டு வர்க்க சந்தனத்தால் இந்த லிங்கத்துக்கு முழு காப்பு செய்தவர்களும் முதல் திருவாயிலில் திருவாசி வைத்து திருவிளக்கு ஏற்றியவர்களும் தெய்வ பெண்கள் 2 பக்கமும் கைவிளக்கு பிடித்து வர 100 கோடி யுகம் இந்திரபோகம் அனுபவித்து அதன் மேல் சிவ பதவி அடைவார்கள். கற்பூர தீபம் ஏற்றி ஆசையாக நல்ல தரிசனம் செய்தவர் விமானத்திலே ஏறி போய் கைலாசத்தை தங்கள் நகரமாக இருந்து ஸ்வயம் பிரகாசமாகிய சிவபெருமான் திருவடியிலே நிறைவாக கலந்து விளங்குவார்கள். இந்த லிங்கம் வரராசைநாதன், வைத்தியநாதன், சீராசைநாதன், புன்னைவனநாதன், சங்கரலிங்கம், கூழையாண்டி, சங்கர நாராயணன், சங்கரமூர்த்தி என 8 திருப்பெயர்களை பெற்றிருக்கும் விசேஷலிங்கம் ஆகும். இதன் முன்னே உருத்திர கணிகையர் ஆடல், பாடல், 4 வேத பாராயணம், அநேக வாத்திய முழக்கம் செய்வித்தவர்கள் இஷ்டகாமியங்களை நெடுங்காலம் அனுபவித்து முடிவில் திருவடித்தாமரையை சேர்வார்கள். 6 காலமும் இந்த லிங்கத்தை வணங்கி பிரதட்சணம் செய்பவர்கள் விபூதி ருத்ராட்சம் புனைந்து பஞ்சாட்சரம் ஜபம் செய்தவர் மகத்துவங்களை அந்த சிவபெருமானன்றி மற்றொருவர் சொல்ல முடியாது. திரு சீவலமார பாண்டியனார் இயற்றிய சங்கர நாராயண சுவாமி கோயில் புராணத்தில் மூர்த்தி விசேஷ சுருக்க வசன பகுதியிலிருந்து
ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.